எனக்கு என்கவுண்டர் வேணும். அவன் மாதிரி 13 கேஸ முடிச்சிருக்கான். அதே மாதிரி 14வது கேஸ் என் புருஷனா போயிடக்கூடாது. எனக்கு அது மட்டும் தான் வேணும். நான் தவிச்சு நிக்கிற மாதிரி எதுவும் எந்த பொண்ணு நின்றக்கூடாது. அதே மாதிரி எனக்கு அவன் என்கவுண்டர் போயிடணும். அவ்வளவுதான். தவசிக்குடி பிரபு வீட்டுல இருக்க எல்லாரையும் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. அவன் தவசிக்குடி பிரபு கண்டிப்பா என்கவுண்டர்ல போகணும். எஸ்பி எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையாக நான் வெயிட் பண்ணி நிக்கிறேன். இங்க அவ்வளவுதான். என் புருஷனை தொட முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் புருஷனை யாரும் தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தனுக்கு ஒருத்தனா இருந்தா என் புருஷன் வெட்டி ஏதாவது பண்ணிருப்பான். ஒண்ணுக்கு 4 பேர் நின்றுருக்காங்க. ஒண்ணுக்கு 4 பேர் நிக்கிறனால என் புருஷனால ஒண்ணுமே பண்ண முடியல. வெட்டி இருக்காங்க. நான் பார்க்கும்போது தவுசுடி பிரபுன்றவன் தான் என் மச்சினை முதல்ல எடுத்து வெட்டுனேன். தவுசுடி பிரபு தான் முதலுக்கு வெட்டு தவுசுடி பிரபு தான் வெட்டுனேன். அவன் ஒன்னா எடுக்கணும். அவன் குடும்பத்தை சார்ந்தப்பட்டவங்க கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. அவனை அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இது இல்லாம அவன் கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல குழந்தையும் இல்லாம அனாதையா நிக்கி. இன்னொரு பொண்ணுக்கு அரசு வேலை வேணும். எங்களுக்கு இப்போதைக்கு பிரபு அரெஸ்ட் பண்ணணும். அவங்க கொலை மிரட்டல் விட்டு அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.